கல்வெட்டுகளை நாம் இப்பொழுது படிக்க போகிறோம் நேயர்களே. நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்கச்சூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா. சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வரணும். ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸில் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் திருக்கச்சூர் கிராமம்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. அந்த திருக்கச்சூர் கிராமத்தில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மருந்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த கோயில். லட்சக்கணக்கான வருஷம் மேலே ஒரு வருஷமோ 2 வருஷமோ கிடையாது. நம்ம ராஜாக்களும் சரி, ஞானிகளும் சரி, யோகிகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தவம் செஞ்சு இறைவன்கிட்ட இருந்து என்னென்னலாம் ஒரு சராசரி மனிதனுக்கு கொடுக்க முடியுமோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சதை என்ன பண்ணிட்டோம்னா அவங்கள வந்து ஒரு சாமியார் மாதிரி நம்ம வச்சு என்ன பண்ணிட்டு ஒதுக்கிட்டோம். அவங்க சாமியார்லாம் யாரும் கிடையாது. அவங்களாம் என்னது, ஞானிகள்னால் என்னது, ப்ரூவன் சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதில் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. இந்த கல்வெட்டை நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த கல்வெட்டில் என்னென்ன ரகசியங்கள் வெளிப்படுதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன வகையான மருந்துகள் இந்த கோயிலில் இருக்குது, இந்த மருந்துகளை எப்படி ஒரு மனிதன் நிலையில் இருக்கவங்க வந்து எடுத்து பயன்படுத்தலாம், வியாதிகள் இருக்கவங்க எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது நம்ம இறைவனுடைய திருவடியை வணங்கி இந்த கல்வெட்டில் என்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பதிவு செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரந்திய தமிழ், கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்க தமிழுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். பல்லவர் காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இந்த தமிழில். ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம் என்னன்னு. இறைவன் என்கின்ற மருந்து இந்த ஆலயத்தின் மண்ணில் இருக்கின்றதப்பா. ஆனால் மண்ணை எடுத்துக்கொண்டால் மருந்தாக மாறிவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் மூடர்கள். அவ்வாறு இல்லையப்பா. இங்கே அனைத்து வகையான பிணிகளும் குணமாகும், அனைத்து வகையான நோய்களும் குணமாகும், அனைத்து வகையான குறைபாடுகளும் குணமாகும், அனைத்து வகையான பிணிகளும் குணமாகும். அதற்கு உண்டான ரகசியம் எங்கே இருக்கின்றது இந்த ஆலயத்தில் என்றால் அதற்கு பின்னால் தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாயப்பா. மருந்தீஸ்வரர் லிங்கம். அந்த லிங்கத்தை முறையாக ஒரு மனிதன் இறைவன் என்கின்ற அந்த நாமத்தில் ஈ என்கின்ற எழுத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து கொள்ள வேண்டும். ஈ என்கின்ற எழுத்தை எடுத்து ஈ மருந்து மா ஊன் அக்ஷரம் என்று எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக கவனிக்கவும். ஈ மருந்து மா ஊன் அக்ஷரம். அது நானும் கொஞ்சம் எழுதிக்கிறமே இருக்கு. ஸோ ஈ மருந்து மா மண்ணூன் அக்ஷரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈ மருந்து மா மண்ணூன் அக்ஷரம் சொல்லி கல்வெட்டில் எழுதியிருக்கு. ஈ மருந்து மா மண்ணூன் அக்ஷரம். அதுக்கப்புறம் அந்த மாங்கிற எழுத்துக்கு அடுத்தது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ரூ, மருந்தீஸ்வரங்கிறதுல ரூங்கிற எழுத்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்துங்கிற எழுத்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீங்கிற எழுத்து வருது. அதுக்கப்புறம் இஸ்ஸுங்கிற எழுத்து வருது. அதுக்கப்புறம் வாங்கிற எழுத்து வருது. அதுக்கப்புறம் ராங்கிற எழுத்து வருது. இருங்கிற எழுத்து வருது. அப்படின்னா நம்ம இதை எப்படி மருந்தீஸ்வர லிங்கத்திட்ட போய் கேட்கணும்னு சொல்லி இந்த கல்வெட்டில் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈ மருந்து மா மண்ணூன் அக்ஷரம் அப்படின்னு இதில் எழுதியிருக்கு இல்லைங்களா. ஸோ ஈ மருந்து மா மண்ணூன் அக்ஷரம் எனக்கு வேண்டும் சொல்லி கேட்கணும். யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நோய் இருக்கவங்க, பிணி இருக்கவங்க, குறைபாடு இருக்குங்கிறவங்க, அப்புறம் வியாதி இருக்கவங்க. இன் இங்கிலீஷ் வி சே சிம்பிளி ஆஸ் அ டிசீஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேசிக்கலி ஐ எம் டாக்டர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். புரியுதுங்களா. ஸோ டாக்டராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா வியாதிகளை குணப்படுத்த முடியறதில்ல. லாஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், இறைவன்ட்டு தான் போங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லா வியாதியுமே அப்படி தான் இருக்குது. 99.9% வியாதி அப்படி தான் இருக்குது. டெம்பரரியாக நம்ம என்ன பண்ணுறோம், மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனாலும் அப்போ அந்த நிரந்தர தீர்வு வேணுங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் சொன்ன அந்த கல்வெட்டில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம வைக்கலாம். இன்னும் வேறு என்னென்ன இதில் குறிப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதை பற்றி லிஸ்ட்டு, ஒரு ஷார்ட் லிஸ்ட் நான் இந்த ரெக்கார்டிங் முடியும் போது நான் கொடுக்குறேன் நான். எனவே இதை எவ்வாறு கேட்க வேண்டும் என்றால் அந்தந்த மனிதனின் வயது எண்ணிக்கை எவ்வளோ வருகின்றதோ அந்த மனிதனின் வயது எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த அத்தனை நாட்கள் இவன் இங்கே வந்து சூரியன் உதயமாகின்ற வேளையில் அல்லது அவனுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் இங்கே வந்து கேட்க வேண்டும். எவ்வளோ முறை கேட்க வேண்டும் என்று மனிதன் நிச்சயமாக கேட்பான். மனிதன் குணமாக வேண்டும் என்ற நினைப்பு இருந்தால் அவனுடைய வயதனோ அவ்வளோ நாட்கள் சூரியன் உதயமாகும் நேரத்திலிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை கேட்டால் சிறப்பு. இவ்வாறு கேட்ட பின்னர் அவன் குணமடைந்து விடுவான். ஆனால் அதற்குண்டான ஊட்டச்சத்து இன்னும் அவனுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களுமே இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அதையும் நாங்கள் இங்கே வந்து கொடுப்போம். அது எவ்வாறு என்று அந்த நிலையை முடித்த யாராவது ஒரு மனிதன் இங்கே வரும் பொழுது நீ வந்து வழிகாட்டலாம், அல்லது நாங்களே அவனுடைய மனதில் நாங்கள் வழிகாட்டுவோம். வழிகாட்டுவோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வர லிங்கம் தான் அனைத்துமே உள்ளடக்கியதாகும்.
எனவே இப்பொழுது நீ அந்த குறிப்பை எடுத்துக்கொண்டாய் அல்லவா, அந்த குறிப்பை மனிதர்களுக்கு புரியும்படி நீ விளக்கலாம். இறைவனின் தன்வந்திரி பீடம் மருந்தீஸ்வரர் லிங்கம் இங்கே இருப்பதால் அந்த இறைவனின் தன்வந்திரி பீடம் மருந்தீஸ்வரர் லிங்கம் அனைத்து வேலைகளும் மனிதர்களின் நோய்களுக்காக செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதி நின்றது. மேலே நம்ம இப்போ பார்த்த இந்த கல்வெட்டில் குறிப்பில் நம்ம என்ன மெயினாக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மெயினாக அந்த கல்வெட்டு குறிப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் இருக்குது. அந்த லைன் ஒரு வியாதி நோய் பிணி குறைபாடு இருக்கவங்க என்ன பண்ணணும்னா மருந்தீஸ்வரர் லிங்கத்திட்ட வந்துட்டு ஈ மருந்து மா மண்ணூன் அக்ஷரம் எனக்கு வேண்டும் சொல்லி ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கணும். வியாதி நோய் பிணி குறைபாடு எல்லாமே போயிடுன்ட்டாங்க. அந்தந்த மனிதன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் இருக்காங்க 60 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, இல்லை கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, கேன்சர் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் முத்தின ஸ்டேஜில் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் விழுந்துட்டு மண்டை போட்டுறாதீங்க. அதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன். அந்த ஆரம்ப நிலையிலே டாக்டர்கிட்ட நீங்கள் என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷனாக வேணுமோ ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்து என்ன நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் பி ஃபுல்லி க்யூர்ட் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய செய்தி, நம்ம ஞானிகளுடைய செய்தி. ஈ மருந்து மா மண்ணூன் அக்ஷரம் அப்படின்னு வந்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நீங்கள் முடித்த பிறகு வியாதி போய்டுன்ட்டாங்க. வியாதி போன பிறகு அது ஸ்ட்ரென்த் வேணும் இல்லைங்களா, ஸ்டெமினா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன பிறகு உடம்புல அந்த டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். செல் டேமேஜ் நம்ம சொல்லுவோம், இல்லை போன் டேமேஜ்னு சொல்லுவோம். அந்த டேமேஜ் எல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஈ மருந்து ரூ மண்ணூன் அக்ஷரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து டிஃபிஷியன்சி, அதாவது லைக் விட்டமின் டிஃபிஷியன்சி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் சால்ட்ஸ் எல்லாத்தோட டிஃபிஷியன்சி காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈ மருந்து இந்த் மண்ணூன் அக்ஷரம் எனக்கு வேண்டும் சொல்லி கேட்கணும். மருந்தீஸ்வரர் லிங்கம் தான் எல்லா இடத்துலையுமே. அப்புறம் ஈ மருந்து தீ மண்ணூன் அக்ஷரம். ஈ மருந்து தீ மண்ணூன் அக்ஷரம்னா நல்லா போல்டாக நடக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நடக்க முடியலையா, எனக்கு கூட இப்போ ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி நடக்க முடியாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, மூட்டு வலி மூட்டு தேய்மானம், அவங்களுக்குலாம் என்ன தீங்கிற ஒரு மருந்து இங்கே லிங்கத்தில் இருக்குது. அந்த லிங்கத்தில் இருக்குது நீங்கள் கேட்கும் போது அந்த மருந்தானது உங்கள் கண் ஒளி இருக்கு இல்லைங்களா, அது மூலியமாக வெளிப்படுங்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற லிங்கமே என்னவாக இருக்குது, ஜோதி லிங்கமாக தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து என்ன ஆகும், அது வெளிப்படுன்னு சொல்கிறாங்க குருவேஷன்னம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஈ மருந்து இஸ் மண்ணூன் அக்ஷரம். இஸ் மண்ணூன் அக்ஷரம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கு வந்து ஆண் உறுப்பு வயசுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கணுங்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகும், குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் இல்லை உடலுறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் பொழுது இங்கே வந்து என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா ஈ மருந்து இஸ் மண்ணூன் அக்ஷரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி லிங்கத்தை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஈ மருந்து வா மண்ணூன் அக்ஷரம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் எழுதியிருக்கு. இது வந்து கண் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள். கண்ணாடி போட்டால் தான் கண் தெரியுது, இல்லை மாலைக்கண் நோய், இல்லை பிறவிலேயே என்னாச்சு கண் குருடாயிடுச்சு, நான் இதை வந்து தொடர்ந்து கேட்ட பிறகு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் இன்னும் இதோட தொடர்ச்சி கல்வெட்டு எங்கே இருக்குது இந்த ஆலயத்தை கண்டுபிடிச்சி நம்ம பதில் சொல்லிடலாம். ஸோ கண் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈ மருந்து வா மண்ணூன் அக்ஷரம்னு சொல்லி நம்ம மருந்தீஸ்வரர் லிங்கத்தை பார்த்து கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈ மருந்து ரா மண்ணூன் அக்ஷரம். ஈ மருந்து ரா மண்ணூன் அக்ஷரம்ங்கிறது வந்து இந்த குறிப்பில் என்ன கல்வெட்டில் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா நமக்கு கிடைக்குங்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினானா என்னது, வயோதிகம் வந்துருச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, வயோதிகம் வந்துருச்சு. வயோதிகம்னா என்னதுங்க, நிறைய வந்துருச்சு, நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தோல்லாம் சுருங்கி போயிடுச்சு, அப்புறம் எலும்புலாம் ஒரு மாதிரி உடையிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆஸ்ட்ரோபோரோசிஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம், மெயினாக ஃபீமேல்ஸ்க்கு பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம், ஏஜ்டு ஃபீமேல்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் வயோதிகம் சம்மந்தப்பட்டது இருக்கோ அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயார் சன்னதி இங்கே இருக்குது. இந்த தாயார் சன்னதியிலேருந்து இந்த ராக்ஷணம் வந்து வெளிப்படுது. அப்போது அந்த ஒரு பாலக பருவத்துக்கு தொப்புள் கொடியில் ஒரு தாயோட கர்ப்பப்பையில் என்ன இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, தொப்புள் கொடியில் ஒரு தாயோட கர்ப்பப்பையில் என்ன இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறாங்க. எதுலேருந்து, இங்கே இருக்கக்கூடிய தாயார் சன்னதியில் நின்று கேட்கக்கூடாது, லிங்கத்திட்ட மருந்தீஸ்வரர் லிங்கத்திட்ட தான் கேட்கணும். ஸோ தட் டேட்டா இஸ் கால்ட் அஸ் ஈ மருந்து ரா மண்ணூன் அக்ஷரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நேயர்களே. ஸோ அந்த மாதிரி தான் குறிப்பிட்டிருக்கு கல்வெட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈ மருந்து இர் மண்ணூன் அக்ஷரம். ஈ மருந்து இர் மண்ணூன் அக்ஷரம்ங்கிறது வந்து என்னென்னா மரணம் சாவு இறப்பு, இதுலேருந்து மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு உண்டான நல்ல பணிகள், இந்த ஆலயத்தை யார் சிவாச்சாரியர் பார்த்துக்கிறோம் அவருக்கு உண்டான சேவை, ஒரு குருவை கூட்டிகிட்டு வந்துட்டு ஈ மருந்து இர் மண்ணூன் அக்ஷரம் உபதேசம் எனக்கு வேணும், நான் வந்து முக்தியை நோக்கி போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆலயம் வந்து வழிகாட்டுது.